Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாஷா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 28 கான எக்ஸ்பிளனேஷன் தான். கேம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி வாக்கபாயசி வந்துட்டு நீங்க சின்னடரோட ஷாட்டை மட்டும் மேக்ஸிமம் பிளாக் பண்ணீங்கனாலே போதும். மத்த எல்லாரோட ஷாட்டை பெனல்டி ரேக் வெளிய இருந்து வந்தா நீங்க எல்லாம் விட்டுருங்க. நான் வந்துட்டு ஓபனா நின்னு ஆடிக்கிடுவேன். சின்னடருக்கு மட்டும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா பிராக்டிஸ்ல 50% ஆஃப் டைம் வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கியிருக்கான். 50-50 தான் நாங்க ரெண்டு பேரும் வின் பண்ணி லூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றேன். சுபாஷாக்கு ஒரே ஷாக்கிங்கா போகுது. நானும் கோஜரோ வந்துட்டு இதுவரை ஒரு வாட்டி கூட பெனல்டி ரேக் வெளிய இருந்து வாக்கபாயசிக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க டீமோட கோல் கீப்பர் டியூட்டரை பத்தி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. ஏன்னா அவன் வந்து இதுக்கு முன்னாடி இங்க லேண்டதே கிடையாது. ஆனா அவன் வந்து போன மேட்ச்ல லேண்டத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இப்போதைக்கு டியூட்டர் இருக்கனால அவங்க டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஜெர்மனி டீம் எந்த ஒரு வீக்னஸ்மே இல்லாத ஒரு டீமா தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனா இந்த மாதிரி டீம் எல்லாம் கூட ஹேண்டில் பண்றதுக்கு சுபாஷா ஒன்னாலே மிசாகியாலையும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க பேசி சொல்றான். இங்க நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் மாதிரி அவங்க டீம்லயுமே வந்துட்டு கல்சஸ் செஸ்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டர் தான். சோ நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களை எப்படியா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா சினேடருக்கு முடிஞ்ச அளவுக்கு பால வந்துட்டு பிளாக் பண்ண பாருங்க. அப்புறம் டியூட்டர் கிட்ட உங்களால கோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெர்மனி வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு டீம் தான். ஆனா நம்ம வந்துட்டு இதை தாண்டி கண்டிப்பா போய் தான் ஆகணும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் அதான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். சுபாஷாவும் இப்ப எல்லார்கிட்டயும் பேசுறான். நம்ம வந்துட்டு எந்த ஒரு வருத்தமும் இல்லாம கேம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வின் பண்ணிட்டு தான் வரணும். சோ வின் பண்ணிட்டு இந்த வேர்ல்ட்லயே நம்பர் 1 டீமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். இப்ப கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மனி தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. சினேடர் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். சுபாஷா மிசாகி ரெண்டு பேரும் அவன் பக்கத்துல ஓடி போறாங்க. அந்நியரை வந்துட்டு பால பாஸா மாத்தி கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு இப்ப ஜெர்மனி டீமோட பிளே மேக்கர் அதாவது மிட்ஃபீல்டரான செஸ்டர் கிட்ட போகுது. செஸ்டரை மார்க் பண்ணி சுபாஷா தான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஓடி வந்துட்டு இருக்கான். சினேடர்னு நினைக்கிறேன் கோலுக்கு பக்கத்துல எப்படியாவது எனக்கு பாஸ் மட்டும் கொடுத்துரு செஸ்டர். கோல் கீப்பர் வாக்கபாயசி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, கண்டிப்பா அவனுக்கு அகைன்ஸ்டா நான் ஸ்கோர் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து கண்டிப்பா சினேடருக்கு பால பாஸ் பண்ணியே தருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவனை ஃபர்ஸ்ட் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டர் பால முன்னாடி கொண்டு வரான். அப்ப மிசாகி சுபாஷா பக்கத்துல வந்துட்டு நான் ஃபர்ஸ்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம வாக்கபாயசி இவனை பத்தி கொடுத்த ரிப்போர்ட்ல வந்துட்டு உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் போய் டெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறமா நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்ப முன்னாடி போறான். யாரா இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட இருந்தாலும் பால ஸ்டீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டருமே வந்துட்டு ஒன் மிசாகி கூட போடுறான். அவன் மிசாகி கிட்ட இருந்து தப்பிச்சு முன்னாடி வர்ற மாதிரி வந்துடுறான். அந்நியார் சுபாஷா வந்து வாக்கபாயசி சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்றத நினைச்சு பாக்குறான். இவன் வந்துட்டு 80% ஆஃப் டைம் வந்துட்டு யாராவது இந்த மாதிரி மார்க்கிங் இருந்தாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு இவன் பால ஸ்டீல் பண்ண விடாம இந்த மாதிரி லெஃப்ட் கால யூஸ் பண்ணுவான் அப்படின்னு எழுதி இருக்கும். அதே மாதிரி அவன் மிசாகியை தாண்டிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் கால தான் கொண்டு வரான். கரெக்டா வாக்கபாயசியோட ரிப்போர்ட் மாதிரி தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா டக்குன்னு ஓடி போய் இந்த பால வந்துட்டு ஸ்டீல் பண்ணிடுறான். ஜெர்மனி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செமசாக்கா போது செஸ்டர் கிட்ட இருந்து இவங்க பால ஸ்டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாக்கபாயசி வந்து சுபாஷா மிசாகி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறான். அப்பதான் சினேடருக்கு புரியுது இதான் நமக்கான சான்ஸ், கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா டக்கு டக்குன்னு 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வரான். அடுத்து கல்ஸ் வேமா ஓடி வந்து சுபாஷாக்கு பக்கத்துல டேக்கிள் பண்ற மாதிரி வந்துடுறான். அந்நியார சுபாஷா வந்து பாலத்துக்கு மிசாகி கிட்ட கொடுத்துறான். அந்த கேப்ல இவன் முன்னாடி ஓடி வந்து மிசாகி வந்து திரும்பவும் சுபாஷா கிட்டே பாஸ் பண்ணிடுறான். அடுத்து ஜப்பான் டீமோட 4 டிஃபெண்டர் அங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. இவன் வந்து கண்டிப்பா எங்களை தாண்டி போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டர் வந்து ஸ்லைட் அடிச்சு சுபாஷாக்கு பக்கத்துல டேக்கிள் பண்ண வந்துடுறான். அப்ப ஸ்டேடியத்துக்கு வெளியே காட்டுறாங்க. சின்னடரோட தங்கச்சி அம்மா ரெண்டு பேருமே வந்து கேம் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கேமுக்குள்ள சுபாஷா பக்கத்துல அந்த டிஃபெண்டர் வந்தோடனே சுபாஷா வந்துட்டு அதை பாஸ் மாத்தி கொடுத்துறான். இருந்தாலும் அவனுக்கே தெரியுது ஜெர்மனியோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே டைட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் மிசாகி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஃபெண்டர் வந்து அவனை டேக்கிள் பண்றதுக்கு வரான். அந்நியார மிசாகி வந்து பாலத்துக்கு சுபாஷா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனா இந்த டிஃபெண்டர் வந்து மிசாகியோட கால்லே வந்து அடிச்சிடுறான். ஆனா ரெஃபரி வந்து எந்த ஒரு விசிலுமே அடிக்கல. அதனால கேம் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சுபாஷா கிட்ட தான் அந்த பாலுமே வந்துட்டு இருக்குது. அந்நியார பின்னாடி இருந்து ஒரு டிஃபெண்டர் அவனை அட்டாக் பண்றதுக்காக வரான். அந்நியார சுபாஷா அந்த பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி அப்படியே அவனுக்கு ஆப்போசிட் சைடுல பால தூக்கி போட்டு வந்துடுறான். அந்த பால அவன் சக்சஸ்ஃபுல்லா நீட்டா கிட்டையும் பாஸா மாத்தி கொடுத்துறான். நீட்டா வந்து இங்க இருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எய்ம் பண்றான். ஆனா நீட்டா வந்துட்டு அந்த கோல் கீப்பரோட கண்ணை ஒரு செகண்ட் பார்த்ததுக்கு அப்படியே பதறி அடிச்சுட்டு பால் வந்துட்டு பாஸா மாத்தி லெஃப்ட் சைடு கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு இப்ப கோஜரோ கிட்ட வருது. கோஜரோ அந்த இடத்துல இருந்து அவனோட டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். கோஜரோமே இப்ப நீட்டா ஃபீல் பண்ண மாதிரி டியூட்டரை பத்தி அவனுமே ஃபீல் பண்றான். இவனுக்கு வந்து ரொம்பவே ஒரு பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்குது அதை பாக்குறப்ப. இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜரோ வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டை கொடுத்துறான். ஆனா டைகரையே தலையை பிடிச்சு திருக்கி போடுற மாதிரி அந்த டியூட்டர் பையன் என்னன்னா பால் வந்துட்டு அவ்வளவு அசால்ட்டா கேட்ச் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப கோஜரோ நீட்டா கிட்ட வந்து நீ எதுக்கு ஷூட் பண்ணல, நீமே வந்துட்டு அதை ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீட்டா வந்து இன்னுமே அந்த ஷாக்ல தான் இருக்கிறான். இப்ப டியூட்டர் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பால தூக்கி பாஸ் பண்ணிடுறான். இப்ப பாலுமே செஸ்டர் கிட்ட வருது. போன வாட்டி நான் ஏதோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இந்த வாட்டி அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டர் நினைக்கிறான். மிசாகி வந்துட்டு இவனை ஒன் மார்க் பண்றதுக்கு இப்ப வரான். இந்த வாட்டி செஸ்டர் பக்கத்துல வந்து மிசாகி மோதுற மாதிரி வரான். அப்படின்னா இவன் வந்துட்டு இப்ப எப்படி மூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். வாக்கபாயசி யாருக்குனே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து இந்த வாட்டி ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். மிசாகி கொஞ்சம் தூரம் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து சுபாஷா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாஷா வந்து கோஜரோவை பாக்குறான், நீட்டாவை பாக்குறான். எல்லா பக்கமும் டிஃபென்ஸ் அணகட்டிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும். சரி அப்படின்னா நானே முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அவனுக்கு முன்னாடி 2 டிஃபெண்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க. அப்ப சுபாஷா வந்துட்டு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிரைவ் ஷாட்டுக்கு பொசிஷன் எடுக்கிறான். ஆனா சுபாஷாக்குமே வந்துட்டு அந்த டியூட்டரோட பிரசன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ரொம்ப பெரிய ஜெயிண்டே வந்துட்டு அந்த கோலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சத்தியமா ஷூட் பண்ணிக்கவே முடியாதேடா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கே வந்துருது. சுபாஷாவே அந்த பிரஷரை ஃபீல் பண்ணிட்டு ஒரு செகண்ட் அப்படியே தயங்கிடுறான். டிரைவ் ஷாட் அடிக்காம அப்படியே அவன் காலை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இது எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. ஆனா கோஜரோக்கு புரியுது அப்ப இவனுமே வந்துட்டு அதை ஃபீல் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு ஒரு வீக்னஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாட் மேக்கரப்ப நமக்கே தோண வைக்கிறான். இவன் கிட்ட எந்த பக்கம் நாங்க ஷாட் அடிச்சாலும் அதை வந்துட்டு இவன் கேட்ச் பண்ணிடுவானு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தோணுது. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கோல் கீப்பர் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜரோ ரொம்ப பயந்து போயிருக்கான். ஷாட் மேக் பண்ணாம என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்ஸ் வந்துட்டு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். நேரா சுபாஷா இவனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். அப்ப சுபாஷா நினைக்கிறான் நான் வந்துட்டு பயப்படவே கூடாது, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அப்படின்னா எங்களால வின் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை கிக் பண்ணிடுறான். டியூட்டருமே அந்த பாலை பார்த்தோன்னே லைனுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிறேன். இதை பார்த்தோன்னே வாக்கு ஜீனோ ரெண்டு பேருமே தெரிஞ்சு
முடிஞ்சு போச்சு, இவன் எங்களை மாதிரி தான் டிஃபெண்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் வந்து கரெக்டா ஜம்ப் பண்ணி அவன் கையை பின்னாடி இருந்து ரொட்டேட் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரி மேல கொண்டு வரான். அவன் கையை கொண்டு வந்த வேகத்துக்கு அப்படியே அந்த பறவையை பிடிச்சு படுக்க வச்சு டப்புன்னு அமுக்கி போட்டுறான். இதெல்லாம் ஜீனோ வாக்குசிம்சோல நம்பவே முடியல. ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் டிரைவ் ஷாட் தடுத்திருப்பாங்க. ஈவன் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இவன் என்ன ஒத்த கையில இப்படி கோலி அமுக்கிற மாதிரி அமுக்கி போட்டுட்டான். இவன் என்னடா டிரைவ் ஷாட் ஏதோ நார்மல் ஷாட் மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ்மி ரொம்ப ஆச்சரியப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யூரோப்ல நம்பர் 1 கோல் கீப்பர் நான் இல்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது வந்து இந்த டியூட்ரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோவே சொல்றான். டியூட்ரா அப்படியே சுபாஷா பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளவு மோசமான ஷாட்லாம் கிடையாது, சரி அடுத்து யார் வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால கேஷுவலா ஜப்பான் பிளேயர்ஸ் கிட்டே தூக்கி கொடுக்குறான். இவன் ரொம்பவே கடுப்பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அந்த பாலுக்கு வேமா ஓடி வந்து இந்தாடா என்னோட ஃபால்கன் ஷாட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபால்கன் ஷாட்டை கிக் பண்றான். ஃபால்கனால கோல்குள்ள போக முடியல. அவன் கையை வச்ச வேகத்துக்கு அந்த கையில பட்டு பொத்துன்னு கீழே தான் உழுகுது. அடுத்து அவன் பாலத்துக்கு கேஷுவலா அவங்க கிட்டே கொடுத்துட்டு மறுபடியும் கோல் கிட்ட வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் இவன் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியம்மா இப்ப முன்னாடி ஓடி வரான். சுபாஷ் வந்துட்டு ஒரு கார்னர்ல அடிச்சா, நீட்டா வந்துட்டு ஒரு கார்னர்ல அடிச்சா. 2 பேரும் மேல இருக்க கார்னர்ல தான் அடிச்சாங்க. நான் இப்ப கீழ இருக்க ஒரு கார்னர்ல அடிக்க கண்டிப்பா இவனால ரொம்ப முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே கீழே லெஃப்ட் சைடு கார்னர்ல பால வந்துட்டு அவனோட ஈகிள் ஷாட் மூலமா கிக் பண்ணி அனுப்புறான். ஆனா இந்த டியூட்டர் பையன் அந்த ஈகிளோட கழுத்தையும் பிடிச்சு திருக்கி போட்டுறான். ஒத்த கையில இந்த பாலையுமே வந்து கேட்ச் பண்ணிடுறான். மறுபடியும் டியூட்டர் வந்து பாலத்துக்கு கேஷுவலா இவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு போறான். இவன் நம்மள வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோடா வேமா ஓடி வந்து எல்லாரும் ஷாட் இதுவரை ஸ்ட்ரைட்டா தான் இருந்தது, என் பால் கொஞ்சம் கர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட ரேசர் ஷாட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்றான். ஆனா டியூட்டர் வந்து ரேசர் ஷாட்டுக்குமே கரெக்டா ரியாக்ட் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா கோஜிரோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டியூட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த பாலை கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா கோஜிரோ வந்து அந்த பால் இப்படியே தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து பாலை தள்ள பாக்குறான். கோஜிரோவும் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றான். இவனுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பால் முடிஞ்சவரை தடுக்க பாக்குறான். கோஜிரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி கூட அவனால ஒரு இன்ச் கூட அந்த பாலை அசைக்கவே முடியல. இதை பார்த்துட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சுபாஷா வந்துட்டு இதுதான் டியூட்டரோட உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தாண்டி எப்படா கோல் அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேம் வந்துட்டு எந்த அளவுக்கு டஃபா போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஜப்பான் டீம் எப்படிதான் கோல் வாங்க போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.